ஹாய் காய்ஸ், சின்ன பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவர் வந்து பர்த்டே பை குளிச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி பர்த்டே எவ்வளோ ஆகலாம் பார்க்க போகிறீங்க. தலையில் ஊற்றுமா? அம்மா ஊற்றி விடட்டா? கண்ணை மூடிக்கும், கண்ணை மூடிட்டு குடி. தலையில் அப்படியே தேய்ச்சிக்கோ லைட்டா. குனிஞ்சுக்கோ குனிஞ்சுக்கோ. திரும்புங்க. ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே. சரி இரு, அம்மா வந்து மூஞ்சிக்கு சோப் போட்டு விட்றேன். ஓகே இங்கே வா, நம்ம பர்த்டே ட்ரெஸ் காமிக்கலாம். இது அவரோட பர்த்டே ட்ரெஸ். டன்டாடாய், நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வா போடலாம் வா. இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ, இது அப்புறமா போகும்போது போட்டுக்கலாம். இல்லை அழுக்காக்கிடும் ஒயிட் கலர். அது இதுக்குள்ள இது ஒட்டி இருக்கும்ல, அதான் இது. அதான் இப்போ நான் எடுத்த வெளியில இது ஒட்டி இருந்தது தான் நான் இப்போ எடுத்தேன். ஒட்ட முடியாது, இது திரும்ப எடுத்துக்கலாம். தனித்தனியாக போடுற மாதிரி தான் இது. ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு மேலே ஷர்ட் மாதிரி போடுவாங்க. அப்படிதான் நீ கேட்ட, இந்த மாதிரி தானே கேட்டேன். ஷர்ட் போட்டுட்டு எனக்கு உள்ள வேணும்னு கேட்டேன். நீ தானே கேட்ட இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஷர்ட் போடணுமா அப்படின்ட்டு. ஒரே ஷர்ட் வேணாம், உள்ள பனியன் மாதிரி வந்துட்டு தான் போகணும்னு சொன்னேன். என்னமா இருந்தது? என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? நல்லா இருக்கு இந்த பேண்ட். இது காட்டன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் பேண்ட். ஓகேவா? சரிமா, என்ன அம்மா ட்ரெஸ் மாற்றிட்டேன். வாங்க வாங்க வாங்க, நில்லுங்க, அப்பதான் ட்ரெஸ் மாற்றிடுவோம். ட்ரெஸ் போடுறதுக்கு மக்கா பண்ணுறீங்க. ஹாப்பி பர்த்டே. பாரு, ஹாப்பியா இருக்கியா? சிரிப்பா இருக்கே. தேங்க்யூ சொல்லு. ஸ்லோவா சொல்லு. இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ, அது போகும்போது போட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? கட். பிரியாக்கா அப்படியே இங்கே திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். இவங்க தான் வந்து எங்களோட கோ சிஸ்டர். கேட்டுகிட்டே இருந்தீங்களா கோ சிஸ்டரை காமிங்கன்னு, காமிச்சாச்சு. எழுந்திக்கலையா? என்ன அதிசயம், தூங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. முழிச்சிருக்கியா? தூங்கிட்டு இருக்கியா? தூங்கிட்டு தான் இருக்காரு. தூங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. என்னமோ நம்ம ஆள் தூங்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கவின் கிளம்பிட்டியா? எப்படி இருக்கு நிஷிக்கு ட்ரெஸ்ஸு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நீவே எப்படி இருக்கு? அண்ணா ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்னடா கவுண்ட் வச்சு பார்த்துட்டான். அது கேக்குறானா நிவி? சரி வா சாப்பிட வா. பிரியா சித்தி தோசை விட்டாங்க, முடியா வா மேன்.
அப்பா கிட்ட கேளு ட்ரெஸ் எப்படி இருக்கு. இல்ல பேகி பாய் தான் கேடா பண்ணு. என்ன பாய்? பேகி பாய். பேகி பாயா? போட்டு கண்ணாடி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி இல்லையா? கண்ணாடி உடைச்சிட்டாங்க நினைக்கிறேன். உடைச்சிட்டல கண்ணாடிய. ஒன்னு உருப்படியா வச்சுக்க மாட்டாரு இவரு. இங்கிலீஷ்ல வரணும். ஸ்கூலுக்கு எதுக்கு கண்ணாடி? கண்ணாடி ஸ்கூலுக்கு போட்டு இருக்கு பேக். எங்க டான்ஸ் ஆடுது? என்ன பட்டு? அதுதான்டா. அதே டான்ஸ் தான் லூசா ட்ரெஸ். ஆமா அந்த அந்த என்ன பாய்ஸ்? யோகி பாய்ஸா? ஆமா அந்த மாதிரி ராப் சாங். சாக்லேட் வந்து பாக்ஸில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த பாக்ஸில் தான் போட்டுட்டு இருக்கேன். மெலடி சாக்லேட் தான் வேணும்ட்டான் ஃப்ரெண்ட். ஸ்கூலுக்காக தான் கொண்டு போவாராம். நிஷ்வேன் கொஞ்சோண்டு மட்டும் வீட்டுக்கு எடுத்து வச்சிடலாமா? சாக்லேட்டா? காலையில் சாக்லேட்டா? உட்காந்து முதல்ல தோசை சாப்பிடு. நான் போய் சாப்பாடு கட்டிட்டு வரேன். இல்லை பாட்டியை பார்க்க வரியா டக்குன்னு? ஆ பார்க்க வரியா பாட்டியா? பாட்டிக்கு சாக்லேட் கொடுக்க போறியா? ஆசியக்கா, தோசையக்கா, அஸ்வின் 5 சாக்லேட் எடுத்துட்டு போ. பரவாயில்ல எடுத்துக்கோ. வா சீக்கிரம் வா, டைம் ஆகுது. நான் இந்த பேக் எடுத்துட்டு வரேன் சாப்பாடு கட்டுறதுக்கு. போடு. ஏன் அங்கே எங்கேயும் சுத்துற? இப்போ கதவை தர. மாடு வருது. மாடு இஸ் கம்மிங். சரி வா போகலாம். சீக்கிரம் வந்துட்டு கடகடன்னு சாப்பிடணும் வேற. மெதுவா போ, ஓடக்கூடாது. மெதுவா போ மேம். எங்கடா பாட்டி? பாட்டிக்கு தேங்க்யூ சொல்லு. நல்லா இருக்கா ட்ரெஸ்ன்னு கேளு பாட்டிகிட்ட. கூட அசிதா கொடு. மெதுவா போடா. போடா சீமா. தெரிய மாட்டேன். அஸ்வினுக்கு கொடுத்தியா? என்ன ஒரே சிரிப்பா இருக்காரு இவரு. ஒன்னும் பண்ணல, சாப்பிடணும் போயிட்டு. உங்க பீட்ரூட் ரைஸ் கொண்டு போறியா? பீட்ரூட் ரைஸ் பாட்டி பண்ணிருக்காங்க. சரி. அது மாடல் பேகி. என்ன பேண்ட் அது? பேகி ஏதோ சொன்னாங்கப்பா. போட்டான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. இது ஸ்பெஷலாக வந்து ஈவினிங் எதாவது பண்ணிக்கலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தை. அதனால் ஆத்தையும் சிஸ்டரும் சேர்ந்து சமையல் முடிச்சிருவாங்க இங்கே. அதனால் நாங்கள் தேவுக்கு தான் கட்டிகிட்ருக்கேன். தேவுக்கு வந்து சாம்பார் சோறு, அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பீட்ரூட் சாதம். தேவுக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு கிளறி கொடுத்துட்டோம்னா அவரே எடுத்து சாப்பிட்ற ஸ்பூனில் அவருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கிளறி வச்சுருவேன். நிஷ்வின்க்கும் கவின்க்கும் வந்து பீட்ரூட் ரைஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பொரியல் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் உள்ளதில் வந்து அதில் கொஞ்சம் நெய் போட்டு சாதம் போட்டு கிளறி நல்லா கிண்டி 2 பேருக்கும் சாப்பாடு கட்டியாச்சு. இப்போ அக்கா வந்துட்டு அவங்க பசங்க எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கட்டிகிட்டு இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்கன்னு சொல்லியிருந்தால அவங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டி பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா.
ஸோ சமையல் வந்து அத்தையும் அக்காவும் வந்து பண்ணி முடிச்சிருவாங்க காலையிலே. ஸோ அந்த வேலை வந்து எங்களுக்கு மிச்சம். சீக்கிரம் போங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு தங்கம். 8 o'clock போகணும்ல, மைண்ட் 7:45. அண்ணா ராகுல் எவ்வளோ குட்டி தோசை. துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டுருவோம். கைட்டு துவைக்கிற துணிலாம் வந்துட்டு கைட்டு கடகடன்னு துவைச்சி நாங்கள் கொடியில் காய போட்டுருவோம் மோஸ்ட்லி. இன்றைக்கி வந்து கம்மி தான் துணி, மற்ற நேரங்களில் நிறையா இருந்துச்சுன்னா நாங்கள் காலையிலே முடிச்சுடுவோம். சரி செப்பல் போடு. போடுறியா செப்பல்? ஹெல்ப் பண்றான் உனக்கு. எதையா பிக்கிற? ஃப்ரண்ட்ல இருக்குறத ஃப்ரண்ட்ல இருக்குறத பேக்ல இருக்கு மட்டும் பிச்சா போடு. புது Dress, புது செப்பல் கலக்குறியே நிஷு. நம்ம பர்த்டேனா சும்மாவா? பர்த்டேனா சும்மாவா? எப்படி இருக்கு காவியா அவன் Dress? நல்லா இருக்கா? பிக்க அது ரெண்டு அத பிக்க கூடாது. பின்னாடி மட்டும் பிச்சு போடு. அது எதுக்கு பிக்கறானே? அத கரெக்ட்டா தான் இருக்கும். டைட்டா இருக்கும் உனக்கு. என்னடா போஸ் குடுக்குற? பயங்கரமா போஸ் பண்ணானே. தேவேஸ்வரன் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. நீ தேவுக்கு மட்டும் தான் சாக்லேட் கொடுக்கல தெரியுமா? எனக்கு தான் கொடுக்கல. தேவ் கொடுக்கல, அம்மா கொடுக்கல, அப்பா கொடுக்கல. தேவனமா நீ தூங்கிட்டு இருக்காரு. தேவனாக்கு வந்து கேக் கட் பண்ணி கேக் ஊட்டிவிடு சரியா? ஹாப்பி பர்த்டே. அஸ்வின் போய் கொடுத்தாச்சு. அஸ்வினுக்கு தோசை அரிசி அக்காக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தாங்க பாட்டி எல்லாம். அப்பதான் எழுந்திரிச்சாங்க. என்னடா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், மீதி எடுத்துட்டு வா. ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு உங்க கிளாஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி எடுத்துட்டு வா. ஓகேவா? ஓகேவாமா? Thank you. Happy birthday to you. Happy birthday to you. நீங்க அந்த Thank you. டெஸ்ட் வைப்பாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா பண்ணிட்டு வாங்க சரியா? என்ன டெஸ்ட்? என்ன டெஸ்டா? கூட வரீங்களா? வேணால ஜிம்மா. அதுல நான் செல்பே அப்பா வா. சரி வைக்கிறேன். T-shirt மட்டும் இன் பண்ணணுமா? ஷிட் பண்ணி தான் போடுறோம். சரி சரி ஓகே. பேக் போட்டு விடுங்க அவனுக்கு. இந்த பசங்கமே ஏன் இன்னும் வெயிட்டா இருக்கு? புக்கு இல்லை இல்லை, அவங்க புக்கு அப்புறம் ஒர்க் புக்கு அதெல்லாம் கொடுத்து விட்றாங்க. போ போ போ. போ, கேட் திறந்து போய் நில்லு போ. கட்டு. நீ அன்னைக்கு முன்னாடி கட்டி எல்லாம் வச்சாச்சு அப்பவே. யார் முன்னாடி? கவியா? இல்ல ரேட் தானே நான் முன்னாடி. அப்ப நீ தான் அன்னைக்கு முன்னாடியா நிஷு? முன்னாடி பின்னாடி. அத்தை தெரியுமே நீ வாங்குவா வீடியோவா? சரி போங்க, தம்பி ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இந்த பேக் மட்டும் அது என்னப்பா? ரெண்டு தான் வேணும் வரணும். இல்லை ஒன்று முன்னாடி இது முன்னாடி. சரி லஞ்ச் பேக் மாற்றி எடுத்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது முன்னாடி அது பின்னாடி வச்சிருக்கு. பாய். ஏய் பாய் பாய். அசந்து போய் வாங்க போவோம். டே குட்டி. நான் போய் அதுக்குள்ள பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ரெடி பண்ணி மட்டும் வாங்க. வாக்கிங் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் தூக்க கிளப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். இவரை
வாங்க. அப்பதான் முழிச்சிருந்தா மறுபடியும் தூங்கிட்டியா? குட் மார்னிங். என்ன ஸ்கூல் போகணுமேப்பா, சிரிக்கிற? நீ எந்திரிச்சு வாக்கிங் போய் அப்புறம் திருப்பி பாலை குடிப்ப, லாலிபப் வேணும்ப, அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். வா வா வா, வேகமா போற. இவருக்கு மேல் பல் வந்து ரொம்ப மஞ்சக்கரை பிடிச்சி போயிருக்கனால பல்பொடி யூஸ் பண்ணி தான் பல் விளக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ரெஷ் யூஸ் பண்ணல, அதனால் இப்போ நான் அவருக்கு பல் விளக்கி விட்டுட்ருக்கேன். மற்ற நாள் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணால் அவன் கையை பிடிச்சி லைட்டாக அவனே வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து பல்பொடி யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி மூஞ்சை கழுவி ஃப்ரெஷ் ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. ரொம்ப லேட்டு, ஆல்ரெடி லேட்டு. எப்போவும் சீக்கிரம் முழிக்கிற ஆள் இன்றைக்கி முழிச்சிட்டான். 5 o'clock முழிச்சான், ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி தூங்கிட்டு இருக்கான். வாக்கிங் போயிட்டு வந்த உடனே லாலிபப் வேறு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட் வந்து பால் பன்னு தண்ணி 3 சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்து திருப்பி வீட்டுக்கு வாக்கிங் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு பாத்ரூம் போகும். அதெல்லாம் முடிச்சு பாத்ரூம் போயிட்டு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆவார். அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் குளிக்க போயிட்டாங்க. ஸோ அவங்க தோசை ஊற்றி வச்சலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்க காலையில் இன்றைக்கி வந்து மில்லட் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அப்படியே டேவுக்கு தோசை ஊற்றி வச்சிருவேன். கிளப்பிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. லைட்டாக அந்த வெங்காயம் வேறு கருகிடுச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த சட்னி வச்சா சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை சட்னி தான் பிடிக்கும், தேவுக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும். சரி, குளித்து முடிச்சிட்டாரு. இவருக்கு நம்ம இப்போது ட்ரெஸ் பண்ணி விடணும். அதான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சிரிப்பு? என்னாச்சு? போடுங்க. கை உள்ள விடு, கை உள்ள விடு, உள்ள விடு. உள்ள விடு, இந்த கை உள்ள விடு. இங்கே பாரு. இங்கே கை இழு, இது பிடிச்சி இழு. வா. எடுத்துட்டு வா. சரி போடு, பேக் போடு. நீயே போடு பார்ப்போம். போடு, இந்த பக்கம் இந்த கை விட போடு. சூப்பர். எடுங்க.
எடு லஞ்ச் பேக் எடு. லஞ்ச் பேக் எடு. எடு. செப்பல் செப்பல் போடு. வா போறியா டேவ்? வா வா வாங்க வாங்க வா. இந்தாப்பா செப்பல் போடு. கொடு அம்மாட்ட கொடு. கீழே வைக்கிறேன். போடு நீயே போடு. அப்பா வரலையானோ? அப்பா இப்போ வந்துடுவாங்க. குட் பாயாக இருக்கணும்னா ஸ்கூலில் சேட்டை பண்ணாம இரு. சரியாப்பா? தேவ் உட்காந்தாச்சு. அப்பா வெயிட்டிங்கா? அப்பா இன்னும் வரலையே. அப்பா போய் கூப்பிடு போ. போய் கூப்பிட்டு வா. போயாரு. ஹாய் டேவ். ஹை ஃபை. இப்போது தோசை வந்து ஸ்டவ்வில் இருக்குது. ஓரளவுக்கு ஸ்டவ்லாம் நாங்கள் தொடச்சி வச்சாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால அந்த வேலையெல்லாம் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டு வேலையும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் வந்து எப்போவுமே அங்கே தான் பண்ணுவாங்க. அத்தையும் அக்காவும் சேர்ந்து பண்ணுவாங்க. நானும் எப்பாவது போய் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம்னால அவங்களே எல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அந்த தொல்லையே அந்த பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து சாம்பார்னால் அவ்வளோ பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவருக்கு வந்துட்டு மில்லட் ரைஸ் அப்படின்னா இந்த பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். அந்த சாமை அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு சவுச்சவ் பாதி சவுச்சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம். ஸோ அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சா வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊற வச்சதை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா ஊறிடுச்சு. ஸோ போட்டேன், அதில் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, அவருக்கு வந்து பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா அவ்வளோதான். மசாலா வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள், அதை ரெண்டையும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. கொதிச்ச உடனே விசில் போட்டு 3 விசிலில் இறக்கிட்டா சாதம் ரெடி. ஆக்சுவலி இந்த சாப்பாடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 3 நாள் வந்து இப்படி தான் சாப்பிடுவார். மற்ற நாள் நான்வெஜ் வைக்கிற அன்றைக்கி ஒயிட் ரைஸ் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. இதை வந்து மேலே நெய் ஊற்றி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் வந்துட்டு இது வச்சுருந்தோம், பீட்ரூட் பொரியல். ஸோ அதை வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. நம்மால் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பாடு கேட்டுருவார். ஸோ சாம்பார்னால அவருக்கும் இன்றைக்கி இறங்கலை. லேட்டாக எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து 4 மணிக்கு தான் சாப்பாடே கேட்டான். 4 மணிக்கு தான் அவர் சாப்பிட்டாரு. சரி இவனு கொடுத்துட்டு நாங்கள் போய் கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து செலிப்ரேஷன் பண்ணணும், ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதான் செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஆ நான் உள்ள போறேன். ஆ சரி. தோசை அக்காக்கு அப்ப எடுத்து என்னது காமி தலைகிற காமி அடுத்து இன்னொன்று கவி கவி அப்படியே உட்காரு. வைங்க வைங்க. ஒரு வாரத்துக்கு ஒத்து சாப்பிடலாம் அந்த சாக்லேட்டை. டெய்ரி மில்க் சில்க். யார் இது வாங்கி? நீதான் அது வாங்கினியா தோஷி? வேற அந்த பெண்ணு யார் வாங்கலாம்? அஸ்வினு நீனும் போனீங்களா? ஓ இப்போ போனீங்களா? அப்படியா? ஏடா கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா நிஷே? ஆ பிடிச்சிருக்கா? இங்க பார்த்து சொல்லு. பிடிச்சிருக்கா? ஒழுங்கா வச்சிருக்கணும். gift வந்தா பத்தாது, அது ஒழுங்கா வச்சிருக்கணும். அது மட்டும் எங்களால முடியாது. நாளைக்கு விளையாடுவீங்க கிரிக்கெட் அப்போ தானே? காலையில இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுங்க. ஓகேவா? இது போடு நிஷு. நிஷு நீ பால் போடு. பால் போட அவனுக்கு பிரேம் வச்சா அவன் ஒழுங்கா நிக்க வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.